திரு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டி காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசுவதெல்லாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் பதவி வாங்கினார், பறந்து வந்து பதவி வாங்கினார். இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பேற்றுகிறீர்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் 2011 இருந்து. துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்க, சாதாரண விஷயமா? அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. உங்களுடைய ஆதரவால், கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகி ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றினோம். ஒரு காலகட்டத்தில் எனக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் பதவி பொறுப்பேற்றேன். மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள். அந்த ஆணைப்படி சட்டமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றது. பெரும்பான்மையை நியமிக்கின்ற போது, பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை, அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க. சிந்தித்து பாருங்க, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமீற்ற மாமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க. அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்லை. இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பாவால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. 1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின், நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. திரு கருணாநிதி அவர்கள்
திமுகவுடைய தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு, கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்.